ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? உங்களோட எனர்ஜி என்ன? உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன கார்டு வருது, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன கார்டு வருது? நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த கார்டோட மீனிங் என்ன அப்படின்னா, அன்பு வந்து ஒரு ஒரு கவிதையாக மாறுற ஒரு தருணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பீங்க இப்போது. ஓகேவா? எமோஷன்ஸ் நிறைய இருக்கும் உங்ககிட்ட. இப்போது நீங்கள் உங்கள் ஹார்ட்லேருந்து பேசுவீங்க. உங்கள் மனசு வந்து அன்பால் இப்போ வந்து நிரம்பி இருக்கும். நீங்கள் ஒருத்தரை பற்றி நிறைய ட்ரீம் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறைய நினைக்கிறீங்க ஒருத்தரை பற்றி. இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரீமி ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எந்த ரிலேஷனில் இருந்தாலுமே அந்த பாசத்தை வந்து இன்னுமே ரொம்ப ஆழமாக உணர ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ. ஓகே, இதுதான் உங்களோட எனர்ஜி. ஸோ உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பார்ட்னர் இல்லை வந்து உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் பர்சன் உங்களோட அன்பை வந்து நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இது ஒரு ஃபேரிடெயில் மாதிரி தோணும். ஓகே, ரியாலிட்டியை விட ஃபேண்டசி ஃபீல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதாவது அவங்க வந்து உங்கள் ரொமான்ஸ், உங்களோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் லவ், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சைடும் தேவை அப்படின்னு உங்கள் பர்சன் யோசிக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரொமான்டிக் ரெனியூவல் ஐகான், அந்த மாதிரியான ஒரு சைன், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் 2 பேருமே ஒரு நியூ எமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போகிறீங்க இப்போது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இது. ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், உன்னை எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஃபீலில் இருக்காங்க. டேட்ஸ், கிஃப்ட்ஸ், எமோஷ்னல் ஷேரிங், இது எல்லாமே இப்போ அதிகமாக இருக்கும். ஓகே, செப்ரேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிற பட்சத்தில் அந்த பர்சன் திரும்பவும் உங்கள் லைஃப்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு மெசேஜ் ஆஃப் லவ்வோடு வரலாம். ஓகே, ஒரு அப்பாலஜி, ஒரு கன்ஃபெஷன் இல்லை ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து உண்மையாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் அவங்களோட ஹேபிட்ஸ்லாம் மாறிடுச்சா, உண்மையாக மாறிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து தான் டிசைட் பண்ணணும். ஓகே, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூ லவ் ப்ரொப்போசல் இல்லை மெசேஜ் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? அந்த பர்சன் ரொம்ப சார்மிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட் டாக்கராக இருப்பாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சர் இருக்கும். இது ஒரு ட்ரீமி கனெக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் இதுதான். ஓகே, தேங்க்யூ.